அத்தியாயம் 600. பலவிதமான விசாரணைகள். 16 பிப்ரவரி 1944. உனக்கு இப்போது என் திருப்பாடுகளுக்கு முந்தைய எல்லா துயரங்களும் அறிமுகமாகியுள்ளன. என் திருப்பாடுகளின் துயரங்களை இப்போது நான் உனக்கு தெரியப்படுத்தப் போகிறேன். தியானிக்கும் போது உங்கள் மனங்களை மிகவும் பாதிக்கிற துயரங்கள் அவை. ஆயினும் நீங்கள் மிக குறைச்சலாகவே அவற்றை தியானிக்கிறீர்கள். மிகவும் குறைச்சலாக. உங்களை ரட்சிக்க நான் என்ன விலை கொடுக்க வேண்டியிருந்தது? உங்களுடைய இரட்சணியத்திற்காக எப்பேற்பட்ட வாதையை நான் அனுபவிக்க வேண்டியிருந்தது என்று நீங்கள் சிந்திப்பதில்லை. ஒரு சிறு சாய்ப்பு, ஒரு மூலையில் எடுத்துக்கொள்ளுதல், ஒரு தலைவலி ஆகியவற்றை பற்றி நீங்கள் முறையிடுகிறீர்கள். ஆனால் என் சரீரமே ஒரு பெரிய புண்ணாக மாறி போனதென்பதையும், அந்த காயங்கள் இன்னும் பல பொருட்களை கொண்டு அதிக விஷமாக்கப்பட்டன என்பதையும் நீங்கள் சிந்திக்கிறதில்லை. அந்த பொருட்களும் கூட அவற்றின் சிருஷ்டிகரை வாதிப்பதற்கு துணையாயிருந்தன. ஏனென்றால் ஏற்கனவே வாதிக்கப்பட்டிருந்த யாருக்காக சிருஷ்டிப்பின் பிதா அவற்றை சிருஷ்டித்தாரோ அந்த சுதனாகிய சர்வேஸ்வரனுக்கு எந்த மரியாதையுமின்றி அவை அவரை வாதித்தன. ஆனால் அவை தங்களிலேயே குற்றமுள்ளவையாக இல்லை. இன்னமும் எப்பொழுதும் குற்றமுள்ளவனாக இருந்தவன் மனிதனே. பூலோக மோட்சத்தில் சாத்தானின் குரலுக்கு செவி சாய்த்ததிலிருந்தே அவன் குற்றமுள்ளவனாக இருக்கிறான். அந்த கணம் வரையிலும் சிருஷ்டிக்கப்பட்ட பொருள்களில் முட்களோ விஷமோ தெரிந்து கொள்ளப்பட்ட சிருஷ்டியாகிய மனிதனுக்கு எதிரான கொடூரமோ இருக்கவில்லை. அந்த மனிதனை கடவுள் அரசனாக்கியிருந்தார். அவனை அவர் தம் சாயலாகவும் பாவனையாகவும் சிருஷ்டித்தார். தமது பிதாத்துவ சிநேகத்தில் எந்த பொருளும் மனிதனுக்கு தீங்கிழைப்பதை அவர் விரும்பவில்லை. சாத்தான் கண்ணியை வைத்தான். எல்லாவற்றிற்கும் முதலில் மனிதனின் இருதயத்தில். பாவத்தின் தண்டனையாக அது முட்களை கொண்டு வந்தது. எனவே மனிதனாகிய நானும் துன்பப்பட வேண்டியிருந்தது. மனிதர்களால் மட்டுமல்லாமல் பொருள்களாலும் துன்பப்பட வேண்டியிருந்தது. மனிதன் என்னை அவமானப்படுத்தி உபாதித்தான். பொருட்களோ அவனுடைய கருவிகளாக அவனுக்கு உதவின. மிருகங்களிலிருந்து மனிதனை பிரித்து காட்டுவதற்காக கடவுள் அவனுக்காக படைத்ததும், எப்படி பயன்படுத்துவது என்று கடவுளே கற்பித்ததும், மனிதனின் கட்டளைகளை நிறைவேற்றும் கருவியாக ஆக்கும்படி மனித மனதோடு ஒத்திசைவாக கடவுள் ஏற்படுத்தியதுமாகிய மனிதன் கரம் உங்களில் எவ்வளவோ உத்தமமானதாக இருக்கிறது. அதை அன்போடு சீராட்டுவதையும் அது நோய்பட்டிருந்தால் குணப்படுத்துவதையும் மட்டுமே செய்தவராகிய தேவசுதனுக்கு அன்பின் வருடுதல்களை தவிர அது வேறு எதுவுமே செய்திருக்கக்கூடாது. ஆனால் அது அவருக்கு எதிராக திரும்பியது. அறைகளாலும் அடிகளாலும் அவரை நிறைத்தது. கசைகளை தனக்கு ஆயுதங்களாக்கி கொண்டது. அவருடைய முடியையும் தாடியையும் பிடுங்கும் கருவியாகி போனது. ஆணிகளை அறைவதற்கு சுத்தியலை பயன்படுத்தியது. தேவசுதனை வழிபடுவதற்காக மட்டுமே விரைந்திருக்க வேண்டிய மனிதனின் கால்கள் என்னை கைது செய்வதிலும் பிடித்து தள்ளுவதிலும், என் கொலைஞர்களிடம் தெரு தெருவாக என்னை இழுத்து செல்வதிலும், ஒரு அடங்காத கழுதைக்கும் கூட அனிதமாக தோன்றும் முறையில் என்னை உதைப்பதிலும் விரைவாயிருந்தன. சிருஷ்டிக்கப்பட்ட சகல மிருகங்களிலும் மனிதனுக்கு மட்டுமே வழங்கப்பட்ட கொடையாகிய வார்த்தைகளை தேவசுதனுக்கு சுதி புகழ்ச்சியாகவும் ஆசீர்வாதமாகவும் மட்டுமே பயன்படுத்தியிருக்க வேண்டிய மனிதனின் வாய் சாபங்களாலும் பொய்களாலும் நிரம்பியிருந்தது. என் சரீரத்தை அது எச்சிலால் நிறைத்தது. மனிதன் பரலோகத்தினால்தான் படைக்கப்பட்டான் என்பதன் அத்தாட்சியாக இருக்கிற அவனது மனம் கடைந்தெடுத்த கடும் கோபத்தின் விதவிதமான வார்த்தைகளை கண்டுபிடிப்பதிலேயே
தன் சக்தியெல்லாம் செலவிட்டது. மனிதன், முழு மனிதன் தேவசுதனை வாதிப்பதற்கு தனது தனித்தனி பாகங்களில் தன்னையே முழுமையாக பயன்படுத்தினான். வாதிப்பதில் தனக்கு உதவும்படி பூமியின் பல்வேறு வடிவங்களை அவன் அழைத்தான். நீர் சுனைகளின் கற்களை கொண்டு என்னை தாக்கி காயப்படுத்தினான். மரங்களின் கிளைகளை கொண்டு என்னை அடிக்க கம்புகளை ஆயத்தம் செய்தான். முறுக்கின சணலை கொண்டு என்னை இழுத்து செல்லவும் என் தசையை அறுத்து கொண்டு இறங்கவும் கயிறுகளை செய்தான். முட்களை கொண்டு என் சோர்ந்து போன சிரசை தன் கொடுக்குகளால் கொட்டி வாதிக்கிற நெருப்பின் மகுடத்தை செய்தான். இரும்பு முதலிய தாது பொருட்களை கொண்டு கசையை செய்தான். பிரம்பை வாதையின் ஒரு கருவியாக்கினான். மரிக்கிறவராக சிலுவையில் அறையப்பட்டு மரிக்கும்படி குன்றின் மேலேறி போய்க் கொண்டிருந்தவருடைய தடுமாற்றமுள்ள பாதங்களுக்கு ஒரு கண்ணியாக தெருக்களின் கற்களை பயன்படுத்தினான். வானத்து பொருள்களும் பூமியின் பொருள்களோடு சேர்ந்து கொண்டன. ஜெத்செமேனியின் கடும் வேதனையால் ஏற்கனவே நொந்து போயிருந்த என் சரீரத்தை அதிகால குளிர் வதைத்தது. காற்று என் காயங்களை எரிய செய்தது. சூரியன் தயிக்கிற என் தாகத்தை மேலும் அதிகரித்தது. ஈக்களையும் தூசியையும் கொண்டு வந்தது. கட்டப்பட்ட கரங்களால் மூட முடியாதிருந்த களைத்த என் கண்களை அது கூச செய்தது. மனிதன் தனது நிர்வாணத்தை மூடும்படி அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆடைகளுக்கான மூலப்பொருள்களும் வானத்தின் பொருள்களோடு சேர்ந்து கொண்டன. தோல் கசையானது. ஒரு ஆடையின் கம்பளி கசையடியின் காயங்களில் ஒட்டிக்கொண்டு ஒவ்வொரு அசைவிலும் உராய்வின் வாதையையும் கிழிக்கப்படுவதன் வாதையையும் தந்தது. தேவசுதனை வாதிப்பதில் எல்லாமே உதவின. சகலமும் யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டனவோ அவர் தாம் கடவுளுக்கு பலியாக தம்மை ஒப்பு கொடுத்து கொண்டிருந்த வேளையில் சகலமும் மிகுந்த பகையோடு அவருக்கு எதிராயிருந்தன. மேரி, உன் சேசுவுக்கு எதிரிலிருந்தும் எந்த ஆறுதலும் கிடைக்கவில்லை. இவ்வுலகிலுள்ள ஒவ்வொன்றும் கோப வெறியுள்ள விரியன்களைப் போல என் சரீரத்தை கடித்து என் துன்பத்தை அதிகரிக்கும்படி எனக்கு எதிராக திரும்பின. நீங்கள் துன்பப்படும் போது சிந்திக்க வேண்டியது இதுதான். உங்கள் குறைகளை என் உத்தமத்தனத்தோடும் உங்கள் துயரங்களை என் துயரங்களோடு ஒப்பிட்டு பார்த்து அந்த பயங்கர வேளையில் என்னை நேசியாத அளவுக்கு பரமபிதா உங்களை நேசிக்கிறார் என்பதையும், எனவே அவருடைய கடுமையையும் பொருட்படுத்தாது நான் அவரை நேசித்தது போல நீங்களும் உங்கள் முழு சுயங்களோடும் அவரை நேசிக்க வேண்டுமென்பதையும் ஒப்புக்கொள்ளுங்கள். 22 முதல் 25 மார்ச் 1945 அவருடைய வேதனை பயணம் தொடங்குகிறது. சேசு கைது செய்யப்பட்ட திறந்த வெளியிலிருந்து கெதிரோன் ஓடைக்கு போகிற கல் பதித்த முடுக்கு பாதை வழியாக புறப்படுகிறது. அதன்பின் இன்னொரு தெரு வழியாக ஜெருசலேம் பட்டணம் நோக்கி போகிறது. இகழ்ச்சி பரிகாசங்களும் சித்திரவதைகளும் உடனே ஆரம்பமாகின்றன. ஒரு ஆபத்தான பைத்தியக்காரன் போல் சேசு கட்டப்பட்டிருக்கிறார். அவருடைய மணிக்கட்டுகளும் அவருடைய இடுப்பும் கூட கயிறுகளால் கட்டப்பட்டிருக்கின்றன. பகை முற்றி வெறி கொண்டவர்களிடம் கயிற்றின் நுனிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. நாய்க்குட்டிகளின் கோபத்திற்கு விடப்பட்டுவிட்ட கந்தல் துணியைப் போல சேசு இங்கும் அங்கும் சுண்டி இழுக்கப்படுகிறார். இப்படி நடந்து கொள்கிறவர்கள் நாய்களாயிருந்தால் அவர்களை மன்னித்து விடலாம். ஆனால் அவர்கள் மனிதர்கள். அவர்களிடம் மனித தோற்றம்தான் இருக்கிறது. அவருக்கு கூடுதலான வேதனை கொடுக்க வேண்டுமென்றே இப்படி ஒன்றுக்கொன்று எதிராக கயிறுகளால் அவரை கட்ட தீர்மானித்தார்கள். ஒரு கயிறு அவருடைய மணிக்கட்டுகளை மேலும் இருக்க மட்டுமே பயன்படுகிறது. அது மணிக்கட்டுகளை முரடாக உராய்ந்து அறுத்து உட்செல்கிறது. அவருடைய இடுப்பை சுற்றிய கயிறு அவருடைய முழங்கைகளை நெஞ்சு கூட்டோடு அழுத்தி மேல் அடிவயிற்று நெசுக்கி அவருடைய ஈரல் சிறு நீரகங்களை வேதனைப்படுத்துகிறது. அந்த இடத்தில் ஒரு பெரிய கயிற்று முடிச்சு உள்ளது. கயிற்றை பிடித்திருக்கிறவர்கள்
அதே இடத்தில் கயிற்றாலையை அடிக்கிறார்கள். ஏய் நட, தொலையடா, எவி நட கழுதை என்று சொல்லியபடியே உதைக்கிறார்கள். முழங்கால்களின் பின்புறமாக அடிக்கிறார்கள். சேசு நிலை தடுமாறுகிறார். அவர் கீழே விழாதிருப்பது 2 கயிறுகளும் அவரை இழுத்து பிடித்திருப்பதினால்தான். ஆனால் சித்திரவதைப்படுகிற சேசு தாழ்ந்த சுவர்கள் மேலும் அடிமரங்கள் மீது மோதுகிறார். மணிக்கட்டின் கயிற்றை பிடித்திருக்கிறவன் வலதுபுறமாய் இழுக்க, இடுப்பு கயிற்றை மற்றவன் இடப்புறமாய் இழுக்கிறான். அவர்கள் கிதிரோன் பாலத்தை கடந்து வரும்போது ஒரு கயிற்றை அதிக வலுவாக வெட்டி இழுத்ததால் சேசு பாலத்தின் கைப்பிடி சுவரில் கனமாக மோதிவிடுகிறார். அதிலே காயப்பட்ட அவருடைய வாயிலிருந்து இரத்தம் வடிகிறது. சேசு தம் தாடியை நனைக்கும் இரத்தத்தை துடைக்க கட்டிருக்கும் தம் கைகளை தூக்குகிறார். அவர் எதுவும் பேசவில்லை. தன்னை வதைப்பவனை கடியாத மெய்யான செம்மறி அவரே. இதற்கிடையில் சிலர் ஓடையின் படுக்கையில் இறங்கி கூழாம் கற்களையும் வேறு கற்களையும் எடுத்து கீழே நின்றபடியே சேசு மேல் எறிகிறார்கள். அந்த ஒடுக்கமான பாதுகாப்பில்லாத சிறிய பாலத்தில் ஜனக்கூட்டம் ஒருவரை ஒருவர் தடுப்பதால் மெதுவாக நகர்கிறது. எறியப்பட்ட கற்கள் சேசுவின் சிரசையும் தோள்களையும் தாக்குகின்றன. சேசுவை மட்டுமல்ல, அவரை வதைக்கிறவர்களையும் அவை தாக்குகின்றன. அவர்கள் கம்புகளையும் அதே கயிற்றுகளையும் திருப்பி வீசுகிறார்கள். அதனால் சேசுவின் தலையிலும் கழுத்திலும் அடிபடுகிறது. அதற்குள் பாலத்தின் மறுகரைக்கு வந்து சேர்கிறார்கள். அந்த ஒடுங்கிய சந்தில் வரவும் அதன் நிழல் அந்த சச்சரவு கும்பலின் மேல் படுகிறது. ஏனென்றால் அஸ்தமிக்கப் போகிற நிலாவின் வெளிச்சம் வளைவான இச்சந்தில் புக முடியவில்லை. மேலும் பல கைப்பந்தங்களும் அந்த குழப்பத்தில் அணைந்துவிட்டது. ஆனால் பகையானது பரிதாபத்திற்குரிய வேத சாட்சியை பார்க்கும்படி வெளிச்சமாக ஆகிறது. அவருடைய உயரமான உருவத்தின் காரணமாகவும் அவர் வேதனைக்கு உட்படுத்தப்படுகிறார். அவர்கள் அனைவரிலும் அவரை உயரமாயிருக்கிறார். அதனால் அவரை அடிக்கவும் அவருடைய தலைமுடியை பிடித்து வலுவந்தமாய் அவர் சிரசை பின்னோக்கி இழுக்கவும் அந்த சிரசிலே கை நிறைய அசுத்தங்களை அள்ளி போடவும் அவர்களுக்கு எளிதாயிருக்கிறது. அந்த அசுத்தங்கள் அவருடைய வாய்க்குள்ளும் கண்களுக்குள்ளும் போய் விழுகின்றன. அவருக்கு குமட்டலையும் வேதனையையும் வருவிக்கின்றன. இப்பொழுது அவர்கள் ஓபேல் என்னும் புறநகர் பகுதி வழியாக போகிறார்கள். அங்கே சேசு எவ்வளவு நன்மைகள் செய்து எவ்வளவு அன்பு காட்டியிருந்தார். இவர்களின் பெரிய சத்தமும் கூச்சலும் ஜனங்களுக்கு விழிப்பை உண்டாக்கி அவர்கள் கதவுகளுக்கு ஓடி வருகிறார்கள். பெண்கள் துயர ஓலம் எழுப்பியபடி என்ன நடக்கிறதென்று கண்டதும் பயந்து ஓடி போகிறார்கள். சேசுவால் குணப்படுத்தப்பட்டு உதவி பெற்று அன்பான வார்த்தைகளை அவரிடமிருந்து கேட்டிருந்த ஆண்கள் நிற்கவலையாய் தலையை கவிழ்த்துக் கொள்கிறார்கள். அவரோடு தங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது போல் பாவனை காட்டுகிறார்கள். அல்லது வினோத பிரியத்திலிருந்து அவர் மீது பகை உணர்வுக்கு வந்து ஏளனமாக ஏற்றி பார்வை பார்க்கிறார்கள். பயமுறுத்தும் சைகினை செய்கிறார்கள். அல்லது அவரை வதைப்பதற்காக அந்த கூட்டத்துடன் சேர்ந்து போகிறார்கள். ஏற்கனவே சாத்தான் அலுவலாயிருக்கிறான். ஒரு கணவன் சேசுவை நிந்திப்பதற்காக அவரை பின்தொடர்ந்து போக வேண்டுமென்கிறான். அவன் மனைவி ஓலமிட்டபடி அவனை பிடித்து நிறுத்தி, கோழை மனிதா, உம்முடைய உயிரே அவர் தந்த பிச்சை அல்லவா? அழுகல் நிறையும் அசுத்தனே, அதை நினைத்து பாரும் என்கிறாள். ஆனால் அம்மனிதன் அவளை மேற்கொண்டு மிருகத்தனமாய் அவளை அடித்து தரையில் தள்ளிவிட்டு ஓடிப்போய் வேதசாட்சியின் தலையை ஒரு கல்லால் அடிக்கிறான். ஒரு வயதான ஸ்திரீ தன் மகன் கழுதை புலிப்போல் விழித்து சேசுவை அடிக்க கையில் கழியுடன் ஓடுவதை தடுக்க முயல்கிறாள். அவள் அவனை பார்த்து, என் உயிர் இருக்கும் வரை இரட்சகரின் கொலைக்காரனாக நீ இருக்க நான் விடமாட்டேன் என்று கத்துகிறாள். ஆனால் அவன் அவளை அடிவயிற்றில் மூர்க்கத்தோடு உதைத்துவிட அவள், கடவுள் கொலை, தாய் கொலை, என் உதரத்தை 2ஆம் தடவையாக கிழித்து மெசையாவை காயப்படுத்துவதற்காக
நீ சபிக்கப்படுவாய் என்று கூறி தரையில் சுருண்டு விடுகிறாள். கூட்டம் பட்டணத்தை நெருங்க நெருங்க அதன் வன்முறைகள் அதிகமாகின்றன. அவர்கள் இன்னும் மதில்களுக்கு வந்து சேரும் முன்பே வாசல்கள் திறக்கப்பட்டுள்ளன. ரோமை போர் சேவர்கள் முழு ஆயுத பணிகளாய் நின்று இக்குழப்பம் எங்கே எப்படி உருவாகிறதென்று கவனிக்கிறார்கள். ரோமையின் கௌரவம் பாதிக்கப்பட்டால் உடனே தலையிட தயாராக இருக்கிறார்கள். அங்கே ராயப்புடன் அருளப்பர் காணப்படுகிறார். நான் நினைக்கிறேன் அவர்கள் ஒரு குறுக்க பாதை வழியாக கெதிரோனை அதன் பாலத்திற்கு வராமல் முன்கூட்டியே கடந்து ஜன நெருக்கடியால் மெல்ல வரும் கூட்டத்திற்கு முந்திக் கொண்டு ஓடி வந்திருக்க வேண்டும். பட்டணத்தின் மதில்களுக்கு முன்பாக இருக்கிற ஒரு சிறிய சதுக்கத்தின் பக்கத்தில் இருக்கிற அரை வெளிச்சமுள்ள ஒரு முற்றத்தில் நிற்கிறார்கள். அவர்கள் தங்கள் முகங்களை மறைக்கும்படி மேல் வஸ்திரங்களால் தலையை மூடியிருக்கிறார்கள். சேசு அந்த இடத்திற்கு வந்தபோது அருளப்பர் தன் மேல் வஸ்திரத்தை நீக்கி மெலிந்து கலங்கிய தம் முகத்தை தெளிவான நிலா ஒளியில் காட்டுகிறார். நிலா வெளிச்சம் அந்த இடத்தில் இன்னும் உள்ளது. பட்டணம் மதில்களுக்கு அப்பால் உள்ள குன்றில் அது மறையும். அந்த குன்றின் பெயரை தோபெட் என்று சேசுவை கைது செய்த முரடர்கள் சொல்ல கேட்டேன். ராயப்பர் தன் முகத்தை காட்ட துணியவில்லை. ஆனால் தான் காணப்படும்படி முன் வருகிறார். சேசு அவர்களை பார்க்கிறார். அளவில்லா கருணையோடு சிறுநகை புரிகிறார். ராயப்பர் திரும்பி முந்தைய இருண்ட மூளைக்கு போகிறார். அவர் தம் கைகளால் தம் கண்களை மூடி கூனி போய் வயது சென்றவர் போல் சோர்வுற்ற உள்ளத்தோடு இருக்கிறார். அருளப்பர் திடமாக தாம் இருந்த இடத்திலேயே இருக்கிறார். கூச்சலும் கும்பல் கடந்து போன பிறகு ராயப்பரிடம் வருகிறார். ராயப்பரை முழங்கையில் பிடித்தபடி ஒரு சிறுவன் தன் பார்வையற்ற தகப்பனை வழிநடத்துவது போல் நடத்தி கொண்டு போகிறார். அவர்கள் அந்த கூட்டத்தின் பின்னால் பட்டணத்திற்குள் செல்கிறார்கள். ரோமை போர் சேவர்களின் அர்த்தமற்ற இகழ்ச்சியான துயர சொற்றொடர்களை என்னால் கேட்க முடிகிறது. சிலர் தாங்கள் அந்த முட்டாள் மரமண்டையால் படுக்கையை விட்டுட வேண்டியிருந்ததை பற்றி சபித்துக் கொள்கிறார்கள். சிலர் இந்த யூதர்கள் ஒரு எளிய சிறு சிறியை கைது செய்து விட்டார்கள் என்று பரிகசிக்கிறார்கள். வேறு சிலர் எப்பொழுதும் கருணை உள்ளவராகவே கண்ட பலி பொருளுக்கு இறங்குகிறார்கள். மேலும் சிலர் அவரை அந்த மனிதன் கரங்களில் காண்பதை விட நான் கொடிய மரணமடைய விரும்புகிறேன். அவர் ஒரு மகான். இந்த உலகத்தில் எனக்கு வணக்கத்துக்குரியவை இரண்டு. ஒன்று அவர், மற்றது ரோமாபுரி என்று சொல்கிறார்கள். அவர்களுள் மிக உயர் பதவியில் இருக்கும் ஒருவன் சொல்கிறான், ஜூபிட்டர் ஆணை, எனக்கு ஓவித்திரமே வேண்டாம். சின்ன தாங்கும் சேவனிடம் போகிறேன். யார் யாருக்கு அறிவிக்க வேண்டுமோ அவன் அறிவிக்கட்டும். ஜெர்மன்காரருக்கு எதிராக சண்டையிட அனுப்பப்படுவது எனக்கு பிடிக்கவில்லை. இந்த யூதர்களோ நாற்றம் பிடித்தவர்கள். அவர்கள் பாம்புகள், உபத்திரம். ஆனால் இங்கே உயிர் பத்திரமாயிருக்கிறது. இராணுவ சேவையும் முடியப் போகிறது. பொம்பைக்கு பக்கத்தில் ஒருத்தி இணைக்கிறாள். அவன் மேற்கொண்டு என்ன சொன்னான் என்று எனக்கு கேட்கவில்லை. காரணம், நான் சேசுவை பின்தொடர்ந்து போகிறேன். அவர் தேவாலயத்தை நோக்கி வளைந்து மேலேறி செல்கிற ஒரு தெருவழியை போகிறார். அவரை அவர்கள் கொண்டு போக நினைக்கிற அன்னாசின் வீடு எங்கே இருக்கிறதென நான் பார்க்கிறேன், கண்டுபிடிக்கிறேன். அது கட்டட குவியல்களாக சீயோன் குன்று முழுவதும் இருக்கிற தேவாலய அமைப்பில் இல்லை. அது அக்கட்டடங்களின் ஒரு ஓரத்தில் அடுக்கடுக்காய் காணப்படுகிற பட்டணத்தின் எல்லையின் அற்றம் போலிருக்கிற தடித்த சுவர்களின் பக்கத்தில் இருக்கிறது. அங்கிருந்து அச்சுவர்கள் குன்றை அனுசரித்து நீண்டு போகின்றன. முற்றங்களும் மண்டபங்களுமாக தேவாலயத்தின் அடைப்பு வரையிலும் செல்கின்றன. அங்குதான் இஸ்ராயலர்கள் தங்கள் வழிபாட்டு கொண்டாட்டங்களுக்காக வந்து கூடுவார்கள். அங்கு ஒரு பெரிய சுவரில் ஒரு உயர்ந்த இரும்பு கதவு காணப்படுகிறது. சில மூப்பர்கள் ஓடிப்போய் அக்கதவை பலமாக தட்டுகிறார்கள். கதவு சற்று திறக்கவும் அவர்கள் உள்ளே புகுந்து அதை திறக்க வந்த ஊழியக்காரியை தட்டி கீழே விழத்தாட்டி மிதித்து வாசலை அகல திறக்கிறார்கள். இறைந்து கூச்சலிடும் கூட்டம்
அதன் நடுவில் வரும் கடவுள் கைதியுடன் உள்ளே நுழைகிறது. உள்ளே வந்ததும் கதவு தாட்பாலிடப்பட்டு பூட்டப்படுகிறது. இது ஏனென்றால் பெரும்பாலும் அவர்கள் ரோமைக்கு அல்லது நசரேயனை பின் செல்கிறவர்களுக்கு பயத்தினால் இருக்கக்கூடும். அவரை பின் சென்றவர்கள் அவர்களை எங்கே? கூட்டம் நுழைவு மன்றம் வழியாக போய் ஒரு அகன்ற முற்றத்தை கடந்து ஒரு நடைக்கூடம், மற்றொரு மண்டபம், இன்னொரு முற்றம், இவற்றை தாண்டி சேசு இழுத்து கொண்டே 3 படிகள் ஏற வைத்து துரிதமாய் போய் சேரும்படி அவரை கிட்டத்தட்ட ஓட வைத்து ஒரு முற்றத்துடன் இணைக்கப்பட்ட மண்டபத்தின் வழியே வந்து அங்கே நன்கு வசதிகள் செய்யப்பட்ட ஒரு நெடும் அறைக்கு வருகிறார்கள். அங்கே ஒரு மூப்பான மனிதன் குருவுடை அணிந்து அமர்ந்திருக்கிறான். கும்பலை வழிநடத்தி வந்த உத்தியோகஸ்தனாக தெரிகிற ஒருவன், அன்னாஸ், கடவுள் உம்மை தேற்றுவாராக என்கிறான். இத்திருடர்களை வழிநடத்தி வந்த இத்துஷ்டனை உத்தியோகஸ்தன் என்றழைப்பது சரியாகாது. அவன் மேலும் தொடர்ந்து, இதோ குற்றவாளி, இஸ்ராயலின் பாவத்திலிருந்து அது கழுவப்படும்படியாக இவனை பரிசுத்தர் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்கிறான். உன்னுடைய மதி யூகத்திற்கும் விசுவாசத்திற்கும் கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்கிறான் அன்னாஸ். அரிய மதியுகம். ஜெட்செமனியில் சேசின் குரலே அவர்களை கீழே விழத்தாட்டப்பட போதுமாயிருந்தது. யார் நீ? அன்னாஸ் கேட்கிறான். நசரனாய சேசு, ராபி, கிறிஸ்து, என்னை நீர் அறிவீர். இருளிலே நான் எதுவும் செய்யவில்லை. இருளிலே செய்யவில்லைதான். ஆனால் நீ தெளிவில்லாத போதனைகளால் மக்கள் கூட்டங்களை வழி தவற நடத்தியிருக்கிறாய். ஆபிரகாமின் பிள்ளைகளுடைய ஆன்மாக்களை காப்பாற்றுவது தேவாலயத்தின் உரிமையும் கடமையுமாகும். ஆன்மாக்கள். இஸ்ராயலின் குருவே, இந்த மக்களுள் மிக சிறிய அல்லது மிக பெரிய ஆன்மாவிற்காக நீர் நோவுற்றதாக கூற முடியுமா? நீ நோவு என்று சொல்லப்படக்கூடியதாக நீ என்ன செய்திருக்கிறாய்? நான் என்ன செய்தேன்? என்னை கேட்பானேன்? இஸ்ராயல் முழுவதும் என்னை பற்றி கூறுமே. பரிசுத்த பட்டணத்திலிருந்து மிக வறிய கிராமம் வரை கற்களும் கூட நான் என்ன செய்தேன் என்று கூறுகின்றன. நான் குருடர்களுக்கு பார்வையளித்தேன். கண் பார்வையும் இருதய பார்வையும் செவிடரின் காதுகளை திறந்தேன். பூமியின் குரல்களுக்கும் மோட்ச குரல்களுக்கும் முடவர்களையும் வாத ரோகிகளையும் நடக்க வைத்தேன். அவர்கள் மாம்சத்தை விட்டு புறப்பட்டு கடவுளை நோக்கி நடக்கவும் அதன்பின் தங்கள் உள்ளங்களால் முன்னேறி செல்லும்படியாகவும் குஷ்ட ரோகிகளை சுத்தமாக்கினேன். மோயிசன் சட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள குஷ்டரோகத்திலிருந்தும் மனிதனை கடவுளின் பார்வையில் அஸ்தனாக்கும் குஷ்டமாகிய பாவத்திலிருந்தும் இறந்தவர்களை உயிர்ப்பித்தேன். ஆனால் ஒரு சரீரத்தை மறுபடியும் உயிர்க்கு கொண்டு வருவதை நான் ஒரு பெரிய காரியமாக செய்யவில்லை. ஆனால் ஒரு பாவியை இரட்சிப்பது பெரிய காரியம். அதை நான் செய்தேன். ஏழைகளுக்கு உதவினேன். பேராசை படைத்த செல்வந்தரான எபிரேயருக்கு நம் அயலானை நேசிக்க வேண்டிய புனித கட்டளைகளை படிப்பித்தேன். என் கரங்கள் வழியாக ஒரு பொன் ஓடையை பாய்ந்த போதிலும் நான் ஏழையாகவே இருந்து செல்வங்கள் வைத்திருக்கிற உங்கள் அனைவரை விட கூடுதலான கண்ணீர்களை துடைத்தேன். இறுதியாக பெயரிடப்படாத ஒரு செல்வத்தை நான் கொடுத்தேன். வேத பிரமாணத்தை பற்றிய அறிவு, கடவுளை பற்றிய அறிவு, நாம் அனைவரும் சமமாயிருக்கிறோம் என்ற நிச்சயிப்பு, அதாவது குற்றங்களும் கண்ணீர்களும் அவை சதுர்ப்பாக ஆளுநரால் அல்லது பெரிய குருவால் செய்யப்பட்டாலோ சிந்தப்பட்டாலோ அல்லது பிச்சைக்காரனால் அல்லது வண்டி பாதையில் சாகிற ஒரு குஷ்டரோகியால் அவை நடைபெற்றாலோ அவை பரமபிதாவின் புனித பார்வையில் சமமாகவே உள்ளன. நான் செய்தவை இவை தவிர வேறு எதுவுமில்லை. நீ உன்னையே குற்றம் சாட்டுகிறாய் என்பதை உணர்கிறாயா? நீ சொல்கிறாய், கடவுளின் பார்வையில் ஒருவனை ஆஸ்தனாக்குகிற குஷ்டரோகம் மோயிசனால் சுட்டி காட்டப்படவில்லை என்று. நீ மோயிசனை நிந்திக்கிறாய். அவருடைய பிரமாணத்தில் சில குறைபாடுகள் இருப்பதாக குறிப்பால் உணர்த்துகிறாய். அது அவருடைய பிரமாணம் அல்ல, அது கடவுளுடையது.
அது அப்படித்தான். சரீரத்தின் நிர்பாக்கியமாயிருந்து ஒரு முடிவிற்கு வருகிற குஷ்டரோகத்தை விட பெரிய நிர்பாக்கியமாக இருக்கிறது பாவம் என்று நான் சொல்கிறேன். அது ஆன்மாவின் நித்திய நிர்பாக்கியமாகும். நீ பாவங்களை மன்னிக்க முடியும் என்று சொல்ல துணிகிறாயா? எப்படி உன்னால் கூடும்? கொஞ்சம் சுத்திகரிக்கும் தண்ணீரை கொண்டும் செம்மறிக்கடாவின் பலியை கொண்டும் பாவத்தை ரத்து செய்வது சட்டபூர்வமானதும் நம்பக்கூடியதுமாகில் அவற்றால் பாவம் பரிகரிக்கப்பட்டு துப்புரவாக்கப்படுமாகில் என் இரத்தமும் என் சித்தமும் அப்படி ஏன் செய்ய முடியாது? ஆனால் நீ இன்னும் செத்துவிடலையே. இரத்தம் எங்கே இருக்கிறது? நான் இன்னும் சாகவில்லை, ஆனால் நான் சாவேன். ஏனென்றால் அது எழுதப்பட்டிருக்கிறது, மோட்சத்தில் சீயோன் தோன்றும் முன்னே, மோய்சன் வரும் முன்னே, யாக்கோப்புக்கு முன்னே, ஆபிரகாமுக்கு முன்னே தீமின் அரசன் மனிதனுடைய இருதயத்தில் கடித்து அதை அவனிடத்திலும் அவன் சந்ததி இடத்திலும் விஷமேற செய்திலிருந்தே அது எழுதப்பட்டு விட்டது. அது பூமியில் தீர்க்க தரிசிகளின் குரலை கொண்டிருக்கிற புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது இருதயங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. உம்முடைய இருதயத்திலும் கைப்பாசின் இருதயத்திலும் ஆலோசனை சங்கத்தாரின் இருதயங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் இல்லை, அந்த இருதயங்கள் நான் நல்லவனாயிருப்பதை மன்னிக்கவில்லை. நான் என் இரத்தத்தின் மூலமாக அவர்களை முன்கூட்டியே மன்னித்து விட்டேன். இப்போது நான் என் இரத்தத்தின் சுத்திகரிக்கும் குளியலால் அந்த மன்னிப்பை நிறைவேற்றுவேன். நாங்கள் பேராசை பிடித்தவர்கள், சிநேக கட்டளையை ஒதுக்குகிறவர்கள் என்று சொல்கிறாய். அது ஒருவேளை உண்மையில்லையோ? எதற்காக என்னை கொலை செய்கிறீர்கள்? உங்களை நான் பதவி இறக்கிவிடுவேன் என்று பயப்படுகிறீர்கள். ஓ, அப்படி பயப்படாதீர்கள். என் ராஜ்யம் இவ்வுலகத்தை சார்ந்ததல்ல. எல்லா அதிகாரங்களுக்கும் உரிமையாளர்களாக உங்களை விட்டுவிடுகிறேன். உங்களை இடித்தாக்கி விட செய்கிற நிறுத்துங்கள் என்ற சொல்லை எப்பொழுது சொல்வதென்று நித்தியர் அறிவார். டோராஸை போல. என்ன? டோராஸ் மோட்ச மின்னல் தாக்குதலால் அல்ல, அவனுடைய கோபம் உண்ட தாக்குதலால் இருந்தான். அவனை அடிக்க கடவுள் மறுபக்கத்தில் காத்து நின்றார். அவருடைய உறவினனான என்னிடம் இதை நீ திருப்பி சொல்கிறாயா? உனக்கு என்ன துணிச்சல்? நானே சத்தியம். சத்தியம் ஒருபோதும் கோழையாயிராது. ஆங்காரி, முட்டாள் அல்ல, நேர்மை உள்ளவன். உம்மை நான் நோக செய்ததாக குற்றம் சாட்டுகிறீர். ஆனால் நீங்கள் எல்லாரும் பயக்கவில்லையா? நீங்கள் ஒருவரை ஒருவர் பயக்கிறீர்கள். இப்பொழுது என் மேலுள்ள பகை உங்களை ஒற்றுமைப்படுத்துகிறது. ஆனால் நாளை என்னை நீங்கள் கொன்ற பிறகு மறுபடியும் ஒருவரை ஒருவர் அதிக கொடூரமாய் பயப்பீர்கள். அந்த கழுதை புலியை உங்கள் முதுகிலும் அந்த பாம்பை உங்கள் இருதயத்திலும் கொண்டு வாழ்வீர்கள். நான் அன்பை போதித்தேன். உலகத்திற்காக ஜனங்கள் பேராசைப்படாமலும் இரக்கத்துடன் இருக்க கற்பித்தேன். எதை பற்றி என்னை குற்றம் சாட்டுகிறீர்கள்? நீ ஒரு புது போதனையை போதிப்பதற்காக. ஓ குருவே, இஸ்ராயேலில் புது போதகர்கள் மலிந்திருக்கிறார்கள். எசின்கள் தங்கள் போதனைகளையும், சாதோக்கேயர்கள் தங்கள் போதனையையும், பரிசேயர்கள் தங்கள் போதனைகளையும் போதிக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு இரகசிய போதனை உள்ளது. ஒருவருக்கு அது சுகபோகம், இன்னொருவருக்கு பொன், மற்றவருக்கு அதிகாரம். எல்லாருக்கும் தங்கள் விக்கிரகங்களும் உள்ளன. எனக்கோ எதுவுமில்லை. நான் நித்திய கடவுளான என் பிதாவின் கீழே போட்டு மிதிக்கப்படுகிற திரு சட்டத்தை மீண்டும் கொண்டு வருகிறேன். 10 கற்பனைகளின் 10 கட்டளைகளையும் மீண்டும் எளிய முறையில் எடுத்து கூறி வருகிறேன். அவற்றை இப்போது அறியாமற் போன இருதயங்களில் அவை புகும்படியாக என் குரல் கிழிய பேசி வருகிறேன். கொடூரம், தேவதூஷணம் குருவாகியனிடம் இதை எப்படி சொல்ல துணியலாம்? இஸ்ரேலுக்கு தேவாலயம் இல்லையா? பபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்தவர்களைப் போலவா நாம் இருக்கிறோம்? எனக்கு பதில் சொல். அப்படித்தான் நீங்கள் இருக்கிறீர்கள். ஏன், அதைவிட அதிகமாகவே. ஒரு தேவாலயம் இருக்கிறது. ஆம், ஒரு கட்டிடம். ஆனால் தேவன் அங்கில்லை. தம் வீட்டில் இருக்கிற அருவருப்பை பற்றி அவர் வெளியேறிவிட்டார். சரி, என் மரணம்தான் தீர்மானிக்கப்பட்டு விட்டது.
ஏன் இத்தனை கேள்விகள்? நாங்கள் கொலைக்காரர்கள் அல்ல. எங்களுக்கு அதிகாரம் இருந்தால் ஒரு அப்பட்டமான குற்றத்திற்காக நாங்கள் கொள்வோம். ஆனால் உன்னை நான் காப்பாற்ற விரும்புகிறேன். நீ என்னிடம் சொல், உன்னை காப்பாற்றுகிறேன். உன் சீடர்கள் எங்கே? அவர்களை என்னிடம் ஒப்படைத்தால் உன்னை விட்டு விடுகிறேன். அவர்களின் பெயர்களை சொல். தெரிந்த சீடர்களை விட ரகசிய சீடர்களை சொல். நிக்கதேமுஸ் உன்னுடையவர்களுள் ஒருவரா? சூசை, கமாலியேல், எலெயாசார்? எலெயாசரை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனால் அது அவசியமில்லை. பேசி சொல். உன்னை கொல்லவும் உன்னை காப்பாற்றவும் என்னால் கூடும் என்பது உனக்கு தெரியும். என்னிடம் அதிகாரம் உள்ளது. நீர் சதுப்பு நிலம் 5ஆம் படைவேலையை அதனிடமே நான் விட்டுவிடுகிறேன். நான் ஒளியாக இருக்கிறேன். அப்போது ஒரு சேவகன் ஆண்டவருடைய முகத்தில் அறைகிறான். நான் ஒளியாயிருக்கிறேன், ஒளியும் உண்மையும். நான் உலகத்திற்கு பகிரங்கமாக பேசினேன். யூதேயர்கள் கூடிவரும் ஜெப கூடங்களிலும் தேவாலயத்திலும் நான் போதித்தேன். நான் எதையும் மறைவாக பேசவில்லை. மீண்டும் சொல்கிறேன், நீர் என்னிடம் கேட்பானேன்? நான் என்ன சொன்னேன் என்பதை கேட்டவர்களிடம் நீர் கேளும், அவர்கள் அறிவார்கள். இன்னொரு சேவகன் அவர் முகத்தில் அறைந்து, இப்படியா நீ பெரிய குருவுக்கு பதிலளிக்கிறாய் என்கிறான். நான் அன்னாசிடம் பேசுகிறேன். கைபாஸ் தான் பெரிய குரு. இந்த மூப்பருக்குரிய மரியாதையோடு தான் நான் பேசுகிறேன். நான் ஏதும் தவறாக பேசியதாக நீ நினைத்தால் அதை என்பி. அல்லாவிடில் ஏன் என்னை அடிக்கிறாய்? அவனை சும்மா விடுங்கள். நான் கைப்பாசிடம் போகிறேன். நான் சொல்லுகிற வரையிலும் அவனை இங்கே வைத்திருங்கள். அவன் யாரிடமும் பேசாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிய அன்னாஸ் வெளியே போகிறான். சேசு பேசவில்லை. கூலி பட்டலமான முரடர்களின் கூட்டத்தையும் சட்டை பண்ணாமல் துணிந்து கதவண்டையில் நிற்கிற அருளப்பரிடம் கூட பேசவில்லை. ஆயினும் வார்த்தை பேசாமலே சேசு அருளப்பருக்கு கட்டளை ஏதோ கொடுத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அருளப்பர் அவரை துயரமாக பார்த்துவிட்டு அங்கிருந்து போய்விடுகிறார். என் கண்களில் அவர் தென்படவில்லை. சேசு தம்மை வதைப்பொருளுடன் இருக்கிறார். கயிறுகளால் அடியும் எச்சிலும் நிந்தைகளும் உதைகளும் முடிய பீய்த்தலும் அவருக்கு கிடைத்தன. அப்போது ஒரு ஊழியன் வந்து சேசுவை கைப்பாசின் வீட்டுக்கு கொண்டு போகும்படி சொல்கிறான். சேசு கட்டுண்டவராய் துன்புறுத்தப்பட்டவராய் மீண்டும் மண்டபத்திற்கு வருகிறார். அதன் வாசலை கடந்து ஒரு கூடத்திற்கு வருகிறார். அதை கடந்து ஒரு முற்றத்திற்கு வருகிறார். அங்கே அநேகர் ஒரு நெருப்பு பக்கத்தில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் சாமம் கடந்து வெள்ளிக்கிழமையின் முதல் மணிகளில் குளிர் அதிகமாகவும் காற்றடித்தபடியும் உள்ளது. ராயப்பரும் அருளப்பரும் அங்கே இருக்கிறார்கள். எதிரிகளின் கும்பலுக்குள் கலந்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கே இருப்பதற்கு உண்மையான தைரியம் இருந்திருக்க வேண்டும். சேசு அவர்களை பார்க்கிறார். ஒரு மிக மெல்லிய புன்னகை அடிபட்டதால் ஏற்கனவே வீங்கியுள்ள உதடுகளில் காணப்படுகின்றது. மண்டபங்கள், அறைகள், முற்றங்கள், கூடங்கள் வழியாக நீண்டு போகிறது நடை. ஆலயத்தில் உள்ளவர்களின் வீடுகள் எப்படியோ உள்ளன. கூட்டம் பெரிய குருவின் அடைப்பிற்குள் நுழையவில்லை. அன்னாசின் வீட்டின் நுழைவு அறைக்குள் கூட்டம் தள்ளப்படுகிறது. சேசு சேவர்களுடனும் குருக்களுடனும் தனியே போகிறார். அவர் ஒரு பெரிய சாலைக்குள் நுழைகிறார். அந்த சாலையின் 3 பக்கங்களிலும் குதிரையில் ஆட வடிவில் போடப்பட்டுள்ள பல இருக்கைகளின் காரணமாக அது தன் நீண்ட சதுர வடிவை இழந்து காணப்படுகிறது. நடுவில் இடம் காலியாக உள்ளது. அங்கு 2-3 ஆசனங்கள் மேடைகளில் போடப்பட்டுள்ளன. சேசு அந்த அறைக்குள் நுழைய போகிற அதே நேரத்தில் கமாலியேல் வந்து சேர இஸ்ராயேல் ராபியான அவருக்கு வழிவிடும்படி சேவகர்கள் சேசுவை பலமாக பின்னால் இருக்கிறார்கள். ஆனால் கமாலியேல் நிமிர்ந்த மேரையாய் தன் நடையை தளர்த்தி சிலை போல் நிற்கிறார். நின்றவர் உதடு அசைவது தெரியாமல் யாரையும் பாராமல், நீர் யார்? எனக்கு சொல்லும் என்க. சேசு அன்புடன், தீர்க்க தரிசனங்களை வாசியும், உமக்கு பதில் கிடைக்கும். அவற்றில் முதல் அடையாளம் கொடுக்கப்பட்டுள்ளது, மற்ற அடையாளம் இனி வரும் என்று சொல்கிறார். கமாலியேல் தன் மேல் வஸ்திரத்தை
சேர்த்து பிடித்தபடி உள்ளே போகிறார். சேசு அவருக்கு பின்னால் செல்கிறார். கமாலியேல் ஒரு இருக்கை நோக்கி செல்ல சேசுவை அறையின் நடுவில் பெரிய குருவின் முன்பாக இழுத்து கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். பெரிய குரு கைபாஸ் ஒரு கயவனின் உருவமாக காட்சியளிக்கிறான். ஆலோசனை சங்க உறுப்பினர்களின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். அதன் பின் விசாரணை ஆரம்பமாகிறது. அப்போது 2-3 இருக்கைகள் காலியாக இருப்பதை கைபாஸ் கவனிக்கிறான். இளையாசரை எங்கே, ஜோவானை எங்கே என்று கேட்கிறான். ஒரு இளைஞன், அவன் ஒரு வேத பாரகனாயிருக்கும் என நினைக்கிறேன், எழுந்து பணிந்து கூறுகிறான். அவர்கள் வர மறுத்துவிட்டார்கள். இதோ அவர்களின் கடிதம், வைத்துக்கொள், அதை குறித்துக்கொள். அவர்கள் இதற்கு பதில் சொல்வார்கள். இந்த மனிதனை பற்றி இந்த ஆலோசனை சங்கத்தின் புனித அங்கத்தினர்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் சொல்கிறேன், என் வீட்டில் இருக்கையில் இவன் சாபத்து ஓய்வை மீறினான். நான் பொய் சொல்லவில்லை என்பதற்கு கடவுள் சாட்சியாயிருக்கிறார். இஸ்மாயில் பின் பாபி ஒருபோதும் பொய் கூறுவதில்லை. பிரதிவாதி, இது உண்மையா? சேசு மௌனமாயிருக்கிறார். நன்றாய் அறியப்பட்ட விபசாரிகளோடு இவன் வாழ நான் கண்டிருக்கிறேன். தான் ஒரு தீர்க்கதரிசி என்று நடித்து தான் பதுங்கும் இடத்தை விலைமாதரின் இடமாக்கினான். பற்றாதற்கு அஞ்ஞான சிலுடன் அவ்வாறு நடந்தான். சாதோக், காலேஷபோனா, அன்னாசின் நம்பிக்கையாளர் நாகும் ஆகியோர் என்னுடன் இருந்தனர். நான் சொல்வது உண்மை. சாதோக், காலேஷபோனா, நான் கூறுவது பொய் என்றால் நீங்கள் சொல்லுங்கள். அது உண்மை, மிக உண்மை. அப்போது கைபாஸ் சேசுவை பார்த்து, நீ என்ன சொல்கிறாய்? சேசு மௌனமாயிருக்கிறார். இவன் நம்மை இழிவுபடுத்தி பேசவும் நாம் பரிகசிக்கப்படவும் ஒரு சந்தர்ப்பத்தையும் தவறவிடவில்லை. இவனால் பொது ஜனங்கள் நம்மை விரும்புவதில்லை. அவர்கள் சொல்வதை கேட்கிறாயா? சங்கத்தின் புனித உறுப்பினர்களை நீ அவமரியாதை செய்துவிட்டாய். சேசு மௌனமாயிருக்கிறார். இவன் பேய் பிடித்த மனிதன். இவன் எகிப்திலிருந்து திரும்பிய பின் பில்லி சுனியம் செய்திருக்கிறான். அதை எப்படி என்பிப்பாய்? என் விசுவாசத்தின் மீது ஆணையாக, 10 கற்பனை பலகையின் மேல் ஆணையாக சொல்கிறேன், இது கனமான குற்றச்சாட்டு. நீ உன் குற்றமற்ற தன்மையை நிரூபி. சேசு மௌனமாயிருக்கிறார். நீ தேவ ஊழியம் செய்வது சட்ட விரோதமானது. உனக்கது தெரியும். அதற்கு மரண தண்டனை. பேசு. நம்முடைய சங்கத்தின் இந்த அமர்வு சட்ட விரோதமானது. சிமியோன், எழுந்திரு, நாம் போவோம் என்கிறார் கமாலியேல். ராபி, உமக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? நான் ஒழுங்குகளை மதிப்பவன். நாம் செய்கிறது போல் நடவடிக்கை செய்வது அனுமதிக்கப்படாதது. இதற்கெதிராய் நான் பகிரங்க குற்றச்சாட்டு செய்வேன் என்று கூறி கமாலியேல் சிலை போல் விரைப்பாக வெளியேறுகிறார். அவரை போன்ற முகசாயிலுள்ள சுமார் 35 வயதுடைய மனிதனும் அவரை பின்தொடர்ந்து போகிறான். ஒரு சிறு சலசலப்பு ஏற்படுகிறது. நிக்கதேமுசும் அரிமத்தியா சூசையும் அதை பயன்படுத்தி வேத சாட்சியின் சார்பாக பேசுகிறார்கள். கமாலியேல் சரியாக சொன்னார். நாம் கூடும் நேரமும் இடமும் சட்ட விரோதமானவை. சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகள் பொருந்தவில்லை. இவர் வேத பிரமாணத்தை தகாத முறையில் புறக்கணிப்பு செய்ததாக யாராவது இவர் மேல் குற்றம் சொல்ல முடியுமா? நான் இவரின் நண்பன். இவர் திரு சட்டத்தை எப்போதும் மதித்தே வந்திருக்கிறார் என்று நான் சத்தியம் செய்து கூறுகிறேன் என்கிறார் நிக்கதேமுஸ். நானும் அப்படியே செய்கிறேன். மேலும் இப்பழி குற்றத்திற்கு சம்மதிக்கவில்லை என்பதற்காக நான் என் தலையை மூடிக்கொள்கிறேன். அது இவருக்காக அல்ல, நமக்காக. இதோ நான் வெளியேறுகிறேன் என்று சூசை எழுந்து புறப்படுகிறார். அப்போது கைபாஸ் அலறுகிறான். அப்படியா நீர் சொல்கிறீர்? சத்தியம் செய்துள்ள சாட்சிகள் வரட்டும். அங்கே சிறை கைதிகள் போல் தோற்றமளிக்கிற 2 பேர் வருகிறார்கள். மிரண்ட பார்வை, கொடிய சிரிப்பு, கபட நடத்தை. சொல்லுங்கள். அப்போது சூசை குறுக்கிட்டு, இருவர் கூறுவதையும் ஒரே சமயத்தில் கேட்பது சட்டத்திற்கு எதிரானது என்று உரத்த குரலில் சொல்கிறார். பேசாதிரும், நான் பெரிய குரு, நானே கட்டளை கொடுப்பவன். சூசை தம் வாயால் மேசையை அடித்து சொல்கிறார். பரலோக நெருப்பு உன்மேல் விழட்டும். இந்நேரம் முதல் மூப்பனான சூசை ஆலோசனை சங்கத்தின் எதிரி, கிறிஸ்துவின் நண்பன்,
இதோ நான் உடனே சென்று நியாயாதிபதியிடம் ரோமின் சம்மதம் இல்லாமல் இங்கே ஒரு மனிதன் மரண தீர்ப்பிடப்படுகிறான் என்று அறிவிக்கிறேன் என்று கூறி தம்மை நிறுத்த முயற்சிக்கிற ஒரு இளம் ஒல்லி வேதபாரகனை தள்ளிவிட்டு வெளியே செல்கிறார். நிக்கோதேம் சம்மதியாக எந்த வார்த்தையும் சொல்லாமல் வெளியே வருகிறார். வெளியே வரும்போது சேசுவின் முன் கடந்து செல்லும் அவர் சேசுவை உற்று பார்க்கிறார். இன்னொரு சலசலப்பு. அவர்கள் ரோமைக்கு பயப்படுகிறார்கள். சேசுதான் எப்போதும் பரிகரிக்கும் பழிப்பொருள். இதெல்லாம் உன் குற்றத்தலையில் நடக்கிறது. மிக சிறந்த யூதேயர்களையும் கெடுக்கிறவனே, நீ அவர்களை கெடுத்து விட்டாய். சேசு வாய் திறக்கவில்லை. சாட்சிகள் பேசட்டும் என்று கர்ஜிக்கிறான் கைபாஸ். அதாவது, இவன் எங்களுக்கு தெரியும், அதை இவன் உபயோகித்தான். அது அது எது? அதற்கென்ன பெயர்? 4 கட்ட உருவமா? அதேதான், நீ சொன்னதுதான். இவன் இறந்தவர்களை வரவழைத்தான். ஜனங்களை சாபத்து நாளுக்கு எதிராக எழும்பும்படி சொல்லிக் கொடுத்தான். பீடத்தை அவசங்கப்படுத்த தூண்டிவிட்டான். இதை சத்தியம் பண்ணி சொல்லுகிறோம். இவன் இந்த தேவாலயத்தை இடிக்க விரும்புவதாகவும் பின் அதை பசாசுகளின் உதவியால் 3 நாளில் கட்டிவிடுவதாகவும் கூறினான். இல்லை, அது மனிதனால் கட்டப்படாதது என்று சொன்னான். அப்போது கைபாஸ் தன் ஆசனத்திலிருந்து இறங்கி சேசுடன் வருகிறான். குட்டையான மிதமிஞ்சி பருத்து அசிங்கமாக ஒரு மலரின் பக்கத்தில் ஒரு பெரிய தேரையைப் போல் காணப்படுகிறான். சேசு காயப்பட்டும் கிழியப்பட்டும் அசுத்தமாயும் களைந்த தலையோடும் இருந்தாலும் எவ்வளவு வடிவாயும் கம்பீரமாயும் இருக்கிறார். நீர் பதில் சொல்கிறதில்லையா? எவ்வளவு கொடிய குற்றச்சாட்டுகளை அவர்கள் உனக்கு எதிராக கொண்டு வருகிறார்கள். பேசி இப்படிப்பட்ட வெக்கத்திலிருந்து உன்னையே விடுவித்துக்கொள். சேசு பேசவே இல்லை. அவனை ஏறிட்டு பார்க்கிறார். ஆனால் வாய் திறக்கவில்லை. அப்படியென்றால் எனக்கு பதில் சொல். நான் உன்னுடைய பெரிய குரு. ஜீவரான கடவுள் மேல் ஆணையிட்டு கேட்கிறேன். எனக்கு பதில் சொல். தேவசுதனான கிறிஸ்து நீயா? நீரே கூறிவிட்டீர். அவரே நான். மனித குமாரன் பிதாவின் வல்லபத்தின் வலதுபுறம் விட்டிருப்பதையும் வான மேகங்களில் வருவதையும் காண்பீர். மேலும் நீர் என்னிடம் கேட்பானேன்? நான் வெளியரங்கமாக 3 வருடங்கள் பேசியிருக்கிறேன். நான் எதையும் ரகசியத்தில் கூறவில்லை. நான் சொன்னவற்றை கேட்டவர்களிடம் விசாரியும். நான் என்ன பேசினேன் என்பதையும் என்ன செய்தேன் என்பதையும் அவர்கள் சொல்வார்கள். அப்போது அவரை பிடித்திருக்கிற சேவகன் ஒருவன் அவருடைய வாயில் அறைகிறான். அதிலிருந்து மறுபடியும் இரத்தம் வடிகிறது. சாத்தானே, இப்படித்தான் பெரிய குருவுக்கு பதில் சொல்வதோ என்று கத்துகிறான். சேசு முன்பு கூறியது போலவே இவனுக்கும் சாந்தமாய் பதில் கூறுகிறார். நான் உண்மையை பேசும்போது எதற்காக என்னை அடிக்கிறாய்? நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் எதிலே நான் தவறினேன் என்று ஏன் சொல்லவில்லை? நான் மீண்டும் கூறுகிறேன், நான் சர்வேசுரனின் குமரனாகி கிறிஸ்து. என்னால் பொய் சொல்லக்கூடாது. நானே பெரிய குரு, நித்திய குருவாயிருக்கிறேன். நான் மாத்திரமே மெய்யான குருவின் பட்டையை அணிந்திருக்கிறேன். அதில் கொள்கையும் சத்தியமும் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. நான் 2ற்கும் பிரமாணிக்கமாயிருக்கிறேன். மரணம் மட்டும் அப்படி இருக்கிறேன். என் மரணம் உலகின் பார்வையில் அவமானமாயிருக்கிறது, கடவுளின் பார்வையில் புனிதமாயிருக்கிறது. ஆனந்தமான உயிர்ப்பு வரையிலும் நானே அபிஷேகம் செய்யப்பட்டுள்ளேன். நான் தலைமை குருவும் அரசனுமாயிருக்கிறேன். நான் என் செங்கோலை கை கொள்ளப் போகிறேன். அதை கொண்டு, அந்த சுலக்கையை கொண்டு நான் கதிரடிக்கும் தரையை துப்புரவு செய்வேன். இந்த ஆலயம் அடிக்கப்பட்டுவிடும். அது புதிதாகவும் மீண்டும் எழும்பும். ஏனென்றால் இந்த ஆலயம் கெட்டுவிட்டது. கடவுள் அதை அதன் கதிக்கு கைவிட்டு விட்டார். தேவதூசணன் என்று அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கத்துகிறார்கள். நீர் அதை 3 நாளில் செய்து விடுவாயோ? சில்லர் தினமான பேய் பிடித்தவனே, இந்த ஆலயமல்ல, என்னுடைய உண்மையான கடவுளின் ஜீவியரான புனிதரான மும்முறையும் பரிசுத்தரான சர்வேசுவனுடைய ஆலயம் மீண்டும் எழும்பும். சபிக்கப்பட்டவன் என்று கூறி அவர்கள் மறுபடியும் கத்துகிறார்கள். அப்போது கைபாஸ் உக்கரிக்கும் தன் குரலை உயர்த்தி தன் சணலாடைகளை
போலி கொடூரத்துடன் கிழித்து கொண்டு இனியும் சாட்சியிடமிருந்து நாம் கேட்க வேண்டியதென்ன? இவன் தேவதூஷணம் சொன்னானே, நாம் இப்போது என்ன செய்யலாம் என்கிறான். மற்ற எல்லாரும் ஒரே குரலாய் இவன் சாவுக்கு தகுதியாயிருக்கிறான் என்கிறார்கள். ஏராளமான துர்மாதிரியை அடைந்தவர்களைப் போன்ற அங்க அசைவுகளுடன் அவர்கள் அந்த அறையை விட்டு வெளியே போகிறார்கள். சேசுவோ காவல் சேவருக்கும் பொய் சாட்சியின் கும்பலுக்கும் கையளிக்கப்படுகிறார். அவர்கள் அவரை அடித்து முகத்தில் அறைந்து அவர் மேல் துப்பி ஒரு கந்தையால் அவர் கண்களை கட்டி அவர் முடிகளை வேகமாய் பற்றி இழுத்து கை கட்டுண்ட அவரை இங்கும் அங்கும் தள்ளிவிடுவதால் அவர் மேசைகள், நாற்காலிகள், சுவர்கள் மீது மோதுகிறார். அப்போது அவர்கள், உன்னை அடித்தது யார்? சொல் பார்க்கலாம் என்கிறார்கள். அநேக தடவை அவரை இடற செய்து முகம் தரைப்பட விழத்தாட்டி மறுபடியும் கட்டிய கரங்களோடு எப்படி அவர் எழுந்திருக்க மாட்டாமல் இருக்கிறார் என்பதை பார்த்து விழா புடைக்க சிரிக்கிறார்கள். சில மணி நேரம் இவ்வாறு கடர்கின்றது. களைத்து போன அவர்கள் கொஞ்சம் ஓய்வெடுக்க எண்ணுகிறார்கள். கைப்பாசின் அரண்மனை அடைப்பின் பல முற்றங்களில் ஏற்கனவே கூடி நிற்கும் கூட்டத்தின் நிந்தைகளுக்கு நடுவே சேசுவை நடத்தி சென்று ஒரு குகை போன்ற அறையில் அடைக்க கொண்டு போகிறார்கள். சேசு அரண்மனை முற்றத்திற்கு வருகிறார். அங்கே நெருப்புக்கு அருகில் ராயப்பர் இருக்கிறார். சேசு ராயப்பரை பார்க்கிறார். ஆனால் ராயப்பர் அவரை காணவில்லை. அருளப்பர் அங்கே இல்லை. என்னால் அவரை காணக்கூடவில்லை. அவர் நிக்கதேமுசுடன் போயிருக்கிறார் என நினைக்கிறேன். உதய காலையாகிறது. ஆகாயம் பசுமை நிறமாகிறது. அப்போது ஓர் உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. கைதியை சங்கம் கூடிய அறைக்கு கூடுதல் சட்டப்பூர்வமான விசாரணைக்கு கொண்டு போகும்படி. அச்சமயம் ராயப்பர் தனக்கு கிறிஸ்துவை தெரியாது என்று 3ஆம் முறையாக மறுதளிக்கிறார். அந்நேரம்தான் சேசு அந்த பக்கம் கடந்து செல்கிறார். அவருடைய வேதனையின் அடையாளங்கள் காணப்படுகின்றன. அந்த பசுமை கலந்த உதய வெளிச்சத்தில் சேசுவின் வெளிரிய முகத்தின் காயங்கள் மேலும் பயங்கரமாக தெரிகின்றன. அவருடைய கண்கள் குழி விழுந்து மங்கியிருக்கின்றன. உலகத்தின் துயரத்தால் தோய்வடைந்த சேசு. அதிகாலையின் உதய வேளையில் ஆகாயம் சலனமடைய தொடங்குகிறது. அதை கிழித்து கொண்டு கேட்கிறது ஒரு ஏளனமாய் குத்தி காட்டும் குறும்புத்தனமான சேவலின் கூவுதல். அந்நேரம் கிறிஸ்து அங்கு வருகிறார். ஒரே மௌனம் எங்கும். அப்போது கேட்கிறது ராயப்பரின் கரகரத்த குரல். ஸ்திரியே, நான் ஆணையிட்டு சொல்கிறேன், அம்மனிதனை நான் அறியேன். இந்த உறுதியான தீர்மானமாய் சொல்லப்பட்ட வாக்கிற்கு உடனே பதில் கொடுக்கிறது பரிகசிக்கிற ஆணவமான சேவலின் கூவுதல். ராயப்பர் அதிர்ச்சி அடைகிறார். அங்கிருந்து ஓடிவிடும்படி திரும்புகிறார். அங்கே சேசு தமக்கெதிரே நிற்க காண்கிறார். அளவற்ற இரக்கத்துடன் சேசு அவரை பார்க்கிறார். அது எவ்வளவு ஆழமான துயர பார்வை என்றால் என் இருதயம் உடைகிறது. அதற்கு பின் என் சேசு எக்காலத்திற்கும் மறைந்துவிட வேண்டும் போலிருக்கிறது. ராயப்பர் அழுது கொண்டே தள்ளாடியபடி நடந்து வெளியே செல்கிறார். தெருவிற்கு போகிற 2 ஊழியர்களின் பின்னால் ஓடுகிறார். அரை இருட்டாய் இருக்கிற தெருவில் மறைந்து விடுகிறார். சேசுவை மறுபடியும் அந்நீண்ட அறைக்குள் கொண்டு செல்கிறார்கள். கண்ணி வைக்கிற கேள்வியான மெய்கடவுள் நாமத்தினால் எங்களுக்கு சொல், நீ கிறிஸ்துவா என்பதை பல்லவி போல் மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள். முந்தி கிடைத்த அதே பதில் கிடைப்பதால் அவர்கள் அவருக்கு மரண தீர்ப்பிட்டு அவரை பிலாத்துவிடம் கொண்டு போக கட்டளையிடுகிறார்கள். சேசுவை சுற்றிலும் அன்னாஸ், கைபாஸ் தவிர அவருடைய எதிரிகள் சூழ்ந்து வர அவர் மீண்டும் அந்த மண்டபங்கள் வழியாக செல்கிறார். அந்த இடங்களிலே அவர் எத்தனையோ தடவை போதித்திருக்கிறார். ஜனங்களுக்கு உதவி இருக்கிறார். சௌக்கியம் கொடுத்திருக்கிறார். காவல் செய்யப்பட்டுள்ள அடைப்புகளை தாண்டி பட்டணத்தின் தெருக்கள் வழியாக நடத்தப்படுகிறார் என்பதை விட இழுத்து செல்லப்படுகிறார் என்று சொல்ல வேண்டும். அப்படியே பட்டணத்தை நோக்கி இறங்குகிறார். வானம் உதய வேளையை காட்டும் இளம் சிவப்பாயிருக்கிறது. சேசுவை கூடுதல் நேரம் வதைப்பதற்காகவே அவரை அவர்கள் ஜெருசலேமை சுற்றி நெடுந்தூரம் கஷ்டமாக நடக்க செய்கிறார்கள் என நினைக்கிறேன். வேணுமென்று
பாஸ்கா பண்டிகை சமயத்தில் ஜனங்கள் நிரம்பிய விடுதிகள், சந்தைகள், மிருகசாலைகளை கடந்து செல்ல வைக்கிறார்கள். சந்தை கடைகளில் அழுகிய காய்கறிகளும், மிருகசாலைகளில் மிருகங்களின் சாணமும் மாசற்றவர் மேல் வீசப்படும் பொருள்களாகின்றன. அவருடைய முகத்தில் வர வர பெரிய கீறல்களும் இரத்தம் வடியும் சிறு வெட்டுகளும் காணப்படுகின்றன. பற்பல அசுத்த பொருள்கள் அம்முகத்தில் திரைப்போல் படர்ந்துள்ளன. அவருடைய தலைவுரோமம் இரத்த வேர்வையால் ஏற்கனவே வாரமாகி சற்று விரைப்பாகி உள்ளது. அது நிறம் மங்கி கலைந்து தொங்குகிறது. வைக்கோல் துண்டுகளும் அசுத்தங்களும் தெளிக்கப்பட்டிருக்கின்றன. அதை அவர்கள் அவருடைய முகத்தை மூடும்படி விரித்து விடுவதால் அது கண்களை மறைக்கிறது. சந்தை கடைகளில் இருக்கிறவர்கள், வாங்கிறவர்கள், விற்கிறவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பரிதாப மனிதர் பின்னால் செல்கிறார்கள். அது அன்பினால் அல்ல. மிருகங்களை பராமரிக்கிறவர்களும் விடுதிகளின் ஊழியர்களும் அவர்களுடைய எஜமாட்டியின் கட்டளைகளையும் கூப்பிடுதல்களையும் சட்டை செய்யாமல் மொத்தமாய் வெளியேறி வருகிறார்கள். அந்த எஜமாட்டிகள் எல்லா பெண்களையும் போலவே அவருக்கு செய்யப்படுகிற நிந்தைகளை எல்லாரும் எதிர்க்காவிட்டாலும் அந்த குழப்ப கூச்சலை பற்றி நிற்கவலையாயிருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை வாடிக்கைக்காரர்களுக்கும் தாங்களே பரிமாற வேண்டியுள்ளது என்று முணுமுணுத்தபடி பின் வாங்கி செல்கிறார்கள். இப்படியாக அந்த கூச்சலின் கும்பல் வர வர கூடுகிறது. மனங்களும் முக பாவனைகளும் மாறுகின்றன. ஒரு திடீர் கொள்ளை நோய் பரவுவது போலிருக்கிறது. மனங்கள் பாதகர்களின் மனங்களாகவும், முகங்கள் பகையால் பச்சையாகி கோபத்தால் சிவந்து கொடூர முகமுடிகள் போலவும் காட்சியளிக்கின்றன. கைகள் நகங்களாகவும், வாய்கள் ஓநாய் வாய்களைப் போலாகி ஊழையிடுகின்றன. கண்கள் கபட பார்வை பார்த்து சிவந்து பைத்தியங்களைப் போல சோங்கண்களாகின்றன. சேசு மட்டும் மாறாமல் அப்படியே இருக்கிறார். அதனால் இதற்குள் அவர் உடல் முழுவதும் அசுத்தம் தெளிக்கப்பட்டு விட்டது. அவருடைய அங்கங்கள் கீறல்களினாலும் வீக்கத்தினாலும் உருவம் இழந்து விட்டன. தெருவை சுருங்க வைக்கிற ஒரு கவான் உள்வளைவில் அவர்கள் வருகிறார்கள். நடை தடுக்கப்பட்டு வேகம் குறைகிறது. அப்போது சேசு என்றொரு குரல் ஆகாயத்தை பிளக்கிறது. அது இடையனாகிய எலியாஸ் கையில் ஒரு கனத்த தடியை அசைத்தபடி வருகிறான். வயதான, வலுவுள்ள, பயமூட்டக்கூடிய பலசாலியான அவன் ஏறக்குறைய சேசின் பக்கத்தில் வந்துவிட்டான். ஆனால் அந்த கும்பல் முதலில் தளர்ந்தாலும் பின் நெருங்கி வந்து இடம் விடாமல் அடைத்துக் கொள்கிறது. அவனை மேற்கொண்டு அந்த தனிப்பட்ட சீடனை பின்னால் தள்ளிவிடுகிறது. அப்பெருங்கூட்டத்துடன் அவன் போராடுகிறான். ஆண்டவரே என்று அலறுகிறான். ஆனால் கூட்டத்தின் சுழற்சி மையம் அவனை உள்ளிழுத்து வெளியே தள்ளிவிடுகிறது. நீ போ, என் தாய், உன்னை ஆசீர்வதிக்கிறேன். கூட்டம் அந்த ஒடுக்கமான பாதையை தாண்டி செல்கிறது. அணையில் அடைப்பட்ட தண்ணீர் திறந்த வெளியே கண்டதும் இறைந்து பாய்வது போல் கூட்டம் ஒரு பரந்த வீதியில் வந்ததும் கூச்சலிட்டு கொண்டு பாய்கிறது. அந்த வீதி இரு குன்றுகள் நடுவிலுள்ள திறந்த வெளியில் அமைந்துள்ளது. அதன் ஓரங்களில் பணக்காரர்களின் வினோதமான கட்டிடங்கள் அமைந்துள்ளன. இப்பொழுது நான் தேவாலயத்தை அதன் குன்றின் உச்சியில் மீண்டும் காண்கிறேன். பட்டணம் முழுவதும் சேசுவை பரிகசிக்கும்படியாகவும் எல்லாரும் அவரை நிந்திக்கும்படியாகவும் அவரை ஊரை சுற்றி இழுத்து கொண்டு போகிறார்கள் என்பதை நான் கண்டுபிடிக்கிறேன். ஒவ்வொரு அடிக்கும் நிந்திக்கிறவர்களின் எண்ணிக்கை கூடுகிறது. பயணம் புறப்பட்ட இடத்துக்கு மீண்டும் வந்து சேர்கிறது. ஒரு கட்டிடத்திற்குள் இருந்து ஒரு குதிரை வீரன் பாய்ச்சலில் வருகிறான். ஊதா நிறத்தில் அடிமணி பூட்டிய அவனுடைய வெள்ளை அராபிய குதிரையும் அதன் பிரமிக்கத்தக்க தோற்றமும் அவனுடைய உருவிய வாளின் தட்டைப்பாகமும் நுனிப்பட்டு இரத்தம் வடியும் தலைகளும் அவனை ஒரு அதி தூதரை போல் காட்டுகின்றன. வளமும் இடமும் பின்னங்காலில் துள்ளிப்பாயும் அக்குதிரை தன்னையும் தன் எஜமானனையும் தன் குழம்புகளாலேயே காத்து கொள்வதோடு அவற்றையே கூட்டத்தினுடைய செல்வதற்கும் பயன்படுத்திக் கொள்கிறது. குதிரை வீரனுடைய தலையில் பொன் இடிக்கையால் மாட்டப்பட்டிருந்த ஊதாவுடன் பொன்னிறம் கலந்த துகிலை கீழே விழ தாட்டுகிறது. அது மணையன் என நான் கண்டுபிடிக்கிறேன். திரும்புங்கள், சதுர்பாக ஆளுநனின் ஓய்வை
எப்படி உழைக்க துணிந்தீர்கள் என்று அவன் கத்துகிறான். ஆனால் இதெல்லாம் அவன் இப்படி தலையிட்டதை நியாயப்படுத்தி சேசுடன் போய் சேர அவன் கையாண்ட உத்தியே. இந்த மனிதனை, அவரை நான் பார்க்கட்டும், ஒதுங்கி நெல்லுங்கள், இலாவிடில் நான் காவல் சேவரை கூப்பிடுவேன் என்கிறான். ஜனங்கள் அவனுடைய வாளின் பின்புறத்தால் தாக்கப்பட்டாலும், குதிரையின் உதைகளாலும், குதிரை வீரரின் பயமுறுத்தல்களாலும் விலகி விடுகிறார்கள். அதனால் சேசுவும் அவரை பிடித்திருக்கிற ஆலய சேவகரும் நிற்கிற இடத்திற்கு வந்து சேர மனையன் கூடுமாயிருக்கிறது. போங்கள், உங்களை விட சதுர்பாக ஆளுநன் முக்கியமானவன். அசுத்த கூலிக்காரரே, போங்கள், அவரிடம் நான் பேச வேண்டும். மனையன் மிக இரக்கமற்ற சிறை காவல் நோக்கி பாய்ந்து தன் வாளை வீசி அதில் வெற்றி பெறுகிறான். குருவே என்கிறான் மனையன், நன்றி உனக்கு. ஆனால் நீ போய்விடு, கடவுள் உனக்கு ஆறுதல் அளிப்பாராக என்று கூறிய சேசு கட்டப்பட்ட தம் கரங்களை முடிந்த மட்டும் ஆசீர்வதிக்கிற பாவனையாய் அசைக்கிறார். கூட்டம் தள்ளி நின்று சீறுகிறது. மனையின் பின்வாங்கி போவதை கண்டவுடன் தாங்கள் பின்னால் தள்ளப்பட்டதற்கு பழிவாங்குவதற்காக கற்களையும் குப்பைகளையும் வாரி கைதின் மேல் வீசியிருக்கிறது. அந்த சாலை ஏறுமுகமாயிருக்கிறது. சூரிய வெயில் வெப்பமாக இருக்கிறது. அவர்கள் அந்தோனியா கோட்டையை நோக்கி செல்கின்றனர். அக்கோட்டையின் கட்டிடங்கள் தூரத்தில் தெரிகின்றன. அப்போது ஒரு பெண்ணின் கீச்சு குரல் அழுகை ஆகாயத்தை ஊடுருவி கேட்கிறது. ஓ என் இரட்சகரே, ஓ நித்திய கடவுளே, அவர் உயிருக்கு பதிலாக என் உயிரை ஏற்றுக்கொள்ளும். சேசு தலையை திரும்பி பார்க்கிறார். அங்கே ஒரு அழகிய வீட்டை சுற்றியுள்ள மலர்களுள்ள மாடியில் சூசாவின் ஜோகன்னாவை காண்கிறார். அவளுடன் அவளுடைய ஊழியக்காரர்களும் பணிப்பெண்களும் சின்ன மேரியும் மத்தியாசும் அவளை சூழ்ந்து நிற்கிறார்கள். அவள் அப்படி கூறியபடியே வானத்தை நோக்கி கரங்களை உயர்த்துகிறாள். ஆனால் இன்று மூச்சு ஜபங்களும் பதிலளிப்பதில்லை. சேசு தம் கரத்தை உயர்த்தி அசைத்து வழியனுப்பும் ஆசீர்வதிக்கிறார். அப்போது கூட்டத்திலிருந்து உயர்ந்த மாடியை நோக்கி கற்கள் வீசப்படுகின்றன. மரணம் தேவதூஷணிக்கு, கெடுக்கிறவனுக்கு பசாசு மரணம், அவனுக்கும் அவன் நண்பர்களுக்கும் மரணம் என்று கத்துகிற கூட்டம் சீறிக்கொண்டு நிற்கிறது. யாரும் காயப்பட்டார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு சத்தமான கீச்சு குரலோடு மாடியில் நின்ற கூட்டம் கலைந்து போகிறது. கூட்டம் முன்னேறி செல்கிறது. சூரிய ஒளியில் ஜெருசலேமின் வீடுகள் காட்சியாக தெரிகின்றன. வீடுகள் காலியாக உள்ளன. பட்டணத்தில் வசிக்கிறவர்களையும் பாஸ்கா பண்டிகைக்காக வந்து தற்காலிகமாக தங்கியிருக்கிறவர்களையும் பகையானது பாதுகாப்பில்லாத ஒரு மனிதனுக்கு எதிராக வீடுகளை காலியாக்கி வெளியே கொண்டு வருகிறது. சில ரோமை படைவீரரும் ஒரு போரணி பிரிவு முழுவதும் தங்கள் ஈட்டிகளை கூட்டத்தை நோக்கி நீட்டியபடி கோட்டையிலிருந்து ஓடி வருகிறார்கள். பெரும் சத்தமிட்டு கூட்டம் சிதைகிறது. வீதி நடுவில் காவல் சேவருடன் சேசு விடப்படுகிறார். பெரிய குருவும் வேத பாரகரும் ஜனங்களின் மூப்பரும் அங்கே நிற்கிறார்கள். ஒரு செந்தூரியன் வந்து, இந்த மனிதனா, இந்த கலகமா, இதற்கு நீங்கள் ரோமைக்கு பதில் சொல்லுங்கள் என்று ஆங்கரத்துடன் சொல்கிறான். எங்கள் சட்டப்படி இவன் சாக பாத்திரவானாயிருக்கிறான். வாளின் நீதியும் இரக்கத்தின் நீதியும் எப்போது உங்களிடம் திரும்ப கொடுக்கப்பட்டன என்று மறுபடியும் கேட்கிறான் அந்த மூத்த செந்தூரியன். அவன் ஓர் உண்மையான ரோமையன். அவன் முகம் கடுமையாக உள்ளது. அவன் கன்னத்தில் ஒரு ஆழமான தழும்பு உள்ளது. அவன் பெண் பிடித்த கப்பல் அடிமைகளிடம் ஈழ்ச்சியுடனும் அருவருப்புடனும் பேசுவது போல் பேசுகிறான். எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்பதை அறிவோம். நாங்கள் ரோமையின் விசுவாசமுள்ள பிரஜைகள். கேட்டீரா லோஞ்சினியூஸ்? விசுவாசமுள்ளவர்கள், பிரஜைகள், கெட்ட பயல்கள். எம் அம்பையும் வீரர்களை கொண்டு உங்களுக்கு தக்க பரிசளிக்க வேண்டும். அது மிக மரியாதையுள்ள மரணமாச்சதே. கழுதுகளின் முதுகு கசையடிகளை தான் கேட்கும் என்று அர்த்தமுள்ள அமைதியுடன் சொல்கிறான் லோஞ்சினியூஸ். பெரிய குருக்களும் வேதபாரகரும் மூப்பர்களும் நஞ்சால் நுரைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் விரும்புவது அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதால் மௌனமாகிறார்கள். அந்த நிந்தையை கண்டுபிடிக்காதது போல் காட்டி அதை விழுங்கிக் கொள்கிறார்கள். பின்னும் அந்த இரு அதிகாரிகளுக்கும் தலைப்பணிந்து
சேசுவை போஞ்சி பிலாத்திடம் கொண்டு செல்ல வேண்டுமென்றும் ரோமையின் பிரசித்தி பெற்ற நேர்மையான நீதியுடன் பிலாத்து அவனை தீர்ப்பிட வேண்டுமென்றும் கேட்டுக்கொள்கிறார்கள். ஆகா, இவர்கள் சொல்வதை கேளும். நாம் மினர்வாவை விட ஞானிகளாகிவிட்டோம். சரி, அவனை எங்களிடம் கொடுங்கள். கொடுத்துவிட்டு எங்களுக்கு முன்னால் நடங்கள். யார் அறிவார்கள்? நீங்கள் நாரும் நரிகள். எங்களுக்கு பின்னால் நீங்கள் வந்தால் ஆபத்து. போங்கள், எங்களால் கூடாது. ஏன் கூடாது? ஒருவன் இன்னொருவனை குற்றம் சாட்டும் போது நீதியின் முன்பாக பிரதிவாதியும் இருக்க வேண்டும். அதுவே ரோமை சட்டம். அஞ்ஞான மார்க்கத்தாரின் வீடு எங்கள் பார்வையில் சுத்தமற்றது. நாங்கள் ஏற்கனவே பாஸ்கா பண்டிகைக்கு சுத்திகரம் செய்துவிட்டோம். பாவம் சிறுசுகள். இவர்கள் உள்ளே வருவதனால் தீட்டாக்கி விடுகிறார்கள். ஆனால் எபிரேயருக்குள் இருக்கிற ஒரே மனிதனை உங்களைப் போல் நரியாகவும் இழிவான ஊரும் ஜந்துவாகவும் அவன் இல்லை. அவனை கொல்வது உங்களை தீட்டுப்படுத்தவில்லையா? ஆயினும் சரி, நீங்கள் இருக்கிற இடத்திலேயே இருங்கள். ஒரு எட்டு முதலாய் முன்வரக்கூடாது. வந்தால் ஈட்டிகளால் துளைக்கப்படுவீர்கள். 10 சேவகரின் படையணி கைதியை சுற்றி நிற்கட்டும். மற்ற வீரர்கள் அனைவரும் இந்த கும்பலுக்கு எதிராக நிற்கட்டும். சரியாய் கழுவப்படாத வெள்ளாட்டு கிடாய் போல் இவர்கள் நாற்றம் வீசுகிறார்கள். 10 போர் வீரர் மத்தியில் சேசு பிலாத்துவின் அரண்மனைக்குள் நுழைகிறார். அவர்கள் ஈட்டி ஆயுதம் தாங்கியிருக்கிறார்கள். சேசு சுற்றி ஈட்டி கொடாரியாரும் நிற்கிறார்கள். 2 செந்தூரியன்களும் முன்னே செல்கிறார்கள். சேசு ஒரு முன் மண்டபத்தில் இருக்கிறார். அதற்கப்பால் ஒரு முற்றம் உள்ளது. காற்றில் அசைகிற ஒரு திரையின் வழியாக அது மங்களாக தெரிகிறது. உள்ளே போன 2 செந்தூரியன்களும் ஆளுநரோடு திரும்புகிறார்கள். பிலாத்து பனி போல் வெள்ளை அங்கியும் ஒரு சிவந்த மேல் வஸ்திரமும் அணிந்திருக்கிறான். உத்தியோக பிரகாரம் ரோமை பிரதிநிதியாக இருக்கும்போது இப்படி அவர்கள் உடையணியக்கூடும். அவன் ஊக்கம் இல்லாமல் சந்தேக புன்முறுவலோடு வருகிறான். முகசவரம் செய்துள்ளான். எலுமிச்சை வாசனையுள்ள மருந்து பூண்டு இலைகளை கசக்கி ஆவலுடன் முகர்ந்து கொண்டு வருகிறான். சூரிய நிழற்கடியாரத்தை சென்று பார்க்கிறான். ஒரு தெய்வ விக்கிரகத்தின் முன்னால் வைக்கப்பட்டுள்ள தூப கலசத்தில் சாம்பிராணி பரல்களை எடுத்து போடுகிறான். நார்த்தையிட்ட தண்ணீர் கொண்டு வர சொல்லி தொண்டை கழுவி கொப்பளிக்கிறான். நன்கு தீட்டப்பட்ட உலோக கண்ணாடியில் அலைபோல் சரியும் தன் முடியை பார்த்து கொள்கிறான். மரிப்பதற்கு அவனுடைய ஒப்புதலுக்காக காத்து நிற்கும் கைதியை அவன் மறந்துவிட்டது போல் தோன்றுகிறது. அவன் போக்கு கற்களுக்கு கூட கோபத்தை மூட்டும். அந்த மண்டபத்தின் முன்பாகம் முழுவதும் திறந்திருக்கிறது. கூட்டத்திலிருந்து அது 3 உயர்ந்த படிகளுக்கு மேலிருக்கிறது. கூடம் இன்னும் 3 படிகள் உயர்ந்து தெருவில் திறக்கிறது. இதனால் யூதர்கள் நடக்கிறதை அனைத்தையும் நன்கு பார்க்க முடிகிறது. அவர்கள் கோபத்தால் பரபரக்கிறார்கள். ஆனால் ஈட்டிகளுக்கும் எரிவேலுகளுக்கும் அஞ்சி எதிர்ப்பு காட்டாமல் இருக்கிறார்கள். இறுதியாக அந்த மண்டபத்தில் சுற்றி சுற்றி வந்த பிலாத்து நேராக சேசுடன் போகிறான். அவரை உற்று பார்க்கிறான். 2 செந்தூர்களிடமும் இவனா என்று கேட்கிறான். ஆம், இந்த மனிதன்தான்.